சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. நேயர்களே, உங்களை சுற்று நடக்கிற பிசினஸ்ல ஜிஎஸ்டி சம்பந்தமா நடக்கிற ஒரு சின்ன தொழில்நுட்ப தவறு, அதாவது ஒரு சாதாரண கவனக்குறைவு எவ்வளவு பெரிய சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இது பலருக்கும் வர்ற ஒரு சாதாரண சந்தேகம் தான். ஆமா, இன்னைக்கு நம்ம விவாதத்துல டெல்லி உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான ஜிஎஸ்டி வழக்கத்தான் நம்ம ஆழமா அலச போறோம். இது ஜிஎஸ்டி இணையதளத்துல ஏற்படுற மாற்றங்களுக்கும் இயற்கை நீதிக்கு நடுவுல ஒரு சாதாரண வரி செலுத்துவோர் எப்படி சிக்கிக்கிறாரு அப்படிங்கறத காட்டுற ஒரு சூப்பரான கேஸ். சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மிஸ்டேக்க எப்படி லட்சக்கணக்கில் வரியா மாறுதுன்னு இந்த வழக்கு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த வகையில இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சது, இதோட பின்னணி என்னன்னு முதல்ல கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? நிச்சயமா. இந்த விவகாரம் ஏப்ரல் 2019 முதல் மார்ச் 2020 வரையிலான நிதியாண்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஜிஎஸ்டி துறை சம்பந்தப்பட்ட ஒரு வரி செலுத்துவோருக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை செலுத்தச் சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய தொகைனா எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 22,73,272 ரூபாய் டிமாண்ட். ஓ, 22 லட்சமா? ஒரு சின்ன தப்புக்கு இவ்ளோ பெரிய தொகையா? ஆமா. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல அசல் வரி தொகை வெறும் 11,77,276 ரூபாய் மட்டும்தான். அப்ப மீதி தொகையெல்லாம்? மீதி வட்டி 9,77,268 ரூபாய். அது போக அபராதம் 1,17,728 ரூபாய். வரியும் வட்டியும் கிட்டத்தட்ட சமமா வந்துருச்சு. அதான் பிரச்சனை. இந்த உத்தரவு ஒரு எக்ஸ் பார்ட்டி அட்ஜுடிகேஷன் ஆர்டர், அதாவது ஒரு தரப்பட்சமான உத்தரவுன்னு சட்டத்துல சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னா வரி செலுத்துவோர் தரப்புல எந்த விளக்கமும் கேட்காம ஜிஎஸ்டி துறையே தன்னிச்சையா முடிவெடுத்து உத்தரவு போடுறது கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த வழக்குல துறை எடுத்தோனே உத்தரவு போட்டுறல. 23 மே 2024 அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஓஹோ, நோட்டீஸ் போயிருக்கு. ஆமா, நோட்டீஸ் போச்சு. அதுக்கப்புறம் 22 ஜூலை 2024 அன்னைக்கு நேர்ல விளக்கம் அளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டரும் அனுப்புனாங்க. சரி, இத்தனை வாய்ப்பு கொடுத்தும் வரி செலுத்துவோர் தரப்புல இருந்த எந்த பதிலும் வராததால தான் 24 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு துறை இந்த உத்தரவு போட்டிருக்கு இல்லையா? ஆமா. அப்ப இதுல ஜிஎஸ்டி துறை மேல என்ன தப்பு இருக்க முடியும்? சட்டப்படி அவங்க முறையான நடைமுறைகளை சரியாதான பின்பற்றி இருக்காங்க. மேலோட்டமா பார்த்தா செக்ஷன் 73 படி துறை செஞ்சது சரிதான் தோணும். நோட்டீஸ் கொடுத்தாங்க, ரிமைண்டர் அனுப்புனாங்க, பதில் வரல, உத்தரவு போட்டாங்க. ஆனா வரி செலுத்துவோர் ஏன் பதில் அளிக்கல அப்படின்னு நீதிமன்றத்துல அவங்க சொன்ன காரணத்தை ஆராயும் போதுதான் இங்க கதையே மாறுது. என்ன காரணம் சொன்னாங்க? நாம சில நேரங்கள்ல முக்கியமான இமெயில்களை ஸ்பாம் ஃபோல்டர்ல தேடாம விட்டுருவோமே, அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான காரணமா? அதேதான். அவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த நோட்டீஸுகள் எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அடிஷனல் நோட்டீசஸ் டேப் அப்படிங்கிற இடத்துல அப்லோட் ஆயிடுச்சு. எங்க பார்வையில படும் வகையில மெயின் டேஷ்போர்ட்ல இது காட்டப்படல, அதனால எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுன்னு வாதாடினாங்க. அடடா. அதாவது போர்ட்டல்ல நடந்த ஒரு சின்ன யூஐ மாற்றம் தான் தங்களுக்கு இந்த 22 லட்சம் ரூபாய் டிமாண்டுக்கு காரணம்னு சொன்னாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இந்த அடிஷனல் நோட்டீசஸ் டேப் மாற்றம் 14 ஜனவரி 2024 அன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஆமா, அரசாங்கம் இதை முறையா அறிவிச்சிருந்தாங்க. நோட்டீஸ் அனுப்புனது மே 2024. சிஸ்டம் அப்டேட் ஆகி 4 மாசம் கழிச்சு எங்களுக்கு இந்த புதிய டேப் பத்தி தெரியாது, அதனால நோட்டீஸை பார்க்கலன்னு சொல்றது எப்படி சட்டப்படி ஏத்துக்க முடியும்? டெல்லி உயர்நீதிமன்றம் அது ஒத்துக்குச்சா? நிச்சயமா ஒத்துக்கல. நீங்க கேட்ட அதே லாஜிக்க தான் டெல்லி உயர்நீதிமன்றமும் கேட்டுச்சு. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நடக்கிற மாற்றங்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ஒரு வரி செலுத்துவோரின் அடிப்படை கடமை. கரெக்ட். அறியாமை ஒரு காரணமா இருக்க முடியாது. ஆமா, பல மாசத்துக்கு முன்பே போர்ட்டல் அப்டேட் ஆன நிலையில நான் அந்த டேப பார்க்கலன்னு சொல்றது ஏத்துக்கக்கூடிய காரணம் இல்லன்னு நீதிமன்றம் மிக தெளிவா நிராகரிச்சிடுச்சு. தொழில்நுட்ப ரீதியாவும் வரி செலுத்துவோர் செஞ்சது 100க்கு 100 கவனக்குறைவுதான் கோர்ட் பதிவு செஞ்சது. அப்படியானால் வரி செலுத்துவோர் இந்த 22 லட்சம் ரூபாயை கட்டியே தீரணும் தானே? போர்ட்டல சரியா பார்க்கல, நோட்டீஸுக்கும் பதில் சொல்லல, கோர்ட்டும் வாதத்தை நிராகரிச்சிருச்சு. அப்புறம் எப்படி இந்த வழக்கு அவங்களுக்கு சாதகமா மாறுச்சு? இங்கதான் நாம இயற்கை நீதி, அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான சட்ட கோட்பாட்டுக்குள்ள நுழைறோம். ஓ, அதென்ன இயற்கை நீதி? இந்திய சட்ட அமைப்புல ஆடி ஆல்டரம் பார்ட்டம் அப்படின்னு ஒரு லத்தீன் சித்தாந்தம் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, மறுபக்கத்தின் நியாயத்தையும் கேள் அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கணும். சரியா சொன்னீங்க. ஒரு நபர் தொழில்நுட்ப ரீதியா தப்பு செஞ்சிருந்தாலும் அவரோட தரப்பு வாதத்தை கேட்காமலேயே அவருக்கு ஒரு பெரிய தண்டனையோ அல்லது பல லட்சம் ரூபாய் அபராதத்தையோ விதிக்கிறது அடிப்படை நீதிக்கு எதிரானதுன்னு நீதிமன்றம் கருதுச்சு. ரொம்ப சரியான பார்வை. போர்ட்டல்ல கவனிக்காதது தப்புதான், அதுக்காக தன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் ஒரு அடிப்படை உரிமை அவரிடமிருந்து பறிக்க முடியாதுன்னு கோர்ட் ஒரு ஆழமான பார்வையை முன் வச்சாங்க. வாவ், இது சட்டத்தோட ஒரு மிகச்சிறந்த சமநிலைன்னு சொல்லலாம். உன்னோட கவனக்குறைவை கண்டிக்கிறோம், ஆனா அதுக்காக 22 லட்சத்தை அப்படியே வசூலிக்க மாட்டோம்னு சொல்றது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை. சரி, அப்போ நீதிமன்றத்தோட இறுதி உத்தரவு என்னவா இருந்துச்சு? அந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் என்னவா பண்ணாங்க? டெல்லி உயர்நீதிமன்றம் 24 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு ஜிஎஸ்டி துறையால் பிறப்பிக்கப்பட்ட அந்த 22 லட்சம் ரூபாய் ஒரு தலைப்பட்சமான உத்தரவை முற்றிலுமா ரத்து செஞ்சிடுச்சு. செட்டசைட் பண்ணிட்டாங்க. ஆமா, செட்டசைட் பண்ணிட்டு வழக்கை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு போனாங்க. இத ரிமாண்ட் பேக் அப்படின்னு சொல்வாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் நிலைக்கு வழக்கை திரும்ப அனுப்பிட்டாங்க. அப்போ மறுபடியும் பதில் சொல்ல டைம் கொடுத்தாங்களா?
ரொம்ப தாராளமாவே டைம் கொடுத்தாங்க. வரி செலுத்துவோர் தகுந்த ஆதாரங்களோட விரிவான பதிலளிக்க 31 ஜனவரி 2026 வரைக்கும் நீண்டகால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. 2026 வரியா? இது மிகப்பெரிய வாய்ப்பாச்சே. அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி துறைக்கு ஒரு தெளிவான கட்டளையும் போட்டாங்க. வரி செலுத்துவோரின் பதில பெற்ற பிறகு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நேர்காணல், அதாவது பர்சனல் ஹியரிங் வாய்ப்பு வழங்கப்படணும். அதன் பிறகே புதிய உத்தரவு போடணும்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான சட்டச்சிக்கல் இருப்பதை நாம கவனிக்கணும். வரி செலுத்துவோர் வெறும் போர்ட்டல் பிரச்சனையை மட்டும் கையில எடுக்கலையே. ஆமா, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த நோட்டீஸ் அனுப்புனதே காலாவதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன்ஸ் 562023 அப்புறம் 92023 இதோட சட்டப்பூர்வ செல்லுபடி தன்மை பத்தி ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது என்ன விவகாரம்னு கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். இந்த வழக்குல இதுதான் ரொம்ப சிக்கலான பகுதி. செக்ஷன் 73 இன் கீழ் நோட்டீஸ் அனுப்ப ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கு. அந்த டைம் லிமிட் முடிஞ்சா குறை நோட்டீஸ் அனுப்ப முடியாது. ஆனா கோவிட் நேரத்துல அரசாங்கம் அந்த காலக்கெடுவை நீட்டிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதற்கான அறிவிக்கைகள் தான் இந்த 56/2023 மற்றும் 9/2023. ஓஹோ, பழைய கணக்குகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆமா, 2018-19, 2019-20 நிதி ஆண்டுகளுக்கான நோட்டீஸ்களை அனுப்பும் டைமை பல முறை நீட்டிச்சாங்க. இதைத்தான் வணிகர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. அரசாங்கம் தங்களுக்குரிய காலக்கெடுவை இப்படி ஒருதரபட்சமா நீட்டிச்சுக்கிட்டே போனா ஒரு வணிகர் எத்தனை வருஷம் தான் பழைய கணக்குகளை வச்சுக்கிட்டே பயந்துகிட்டே இருக்கிறது? நியாயமான வாதம் தானே. இது அதிகார துஷ்பிரயோகம்னு உங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பா. இது சட்டத்தின் அடிப்படை வரம்புகளுக்கு எதிரானதுங்கிறதே உங்க வாதம். சரி, இந்த வாதத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் எப்படி எதிர்கொண்டாங்க? இது செல்லுமா செல்லாதான்னு ஏதாவது தீர்ப்பு வந்ததா? டெல்லி உயர்நீதிமன்றம் இதுல மிக கவனமா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன்கள் பத்தி எந்த ஒரு இறுதி முடிவையும் அவங்க எடுக்கல. ஏன்? ஏன்னா இந்த விவகாரம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தோட விசாரணையில நிலுவையில இருக்கு. நாடு முழுவதும் பல உயர் நீதிமன்றங்கள்ல இதே கேள்வி எழுப்பப்பட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் நம்பர் 42402025 அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் தான் இந்த முடிவு பண்ணணுமா? ஆமா, இந்த நீட்டிப்பு சட்டப்படியானதுதானா அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் தான் இறுதி செய்யணும். அதனால டெல்லி கோர்ட் சுப்ரீம் கோர்ட் முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த வழக்குல அதை பொருத்திக்கலாம்னு நடுநிலையா ஒதுங்கிக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவான நிலைப்பாடு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் நாடு முழுவதும் உள்ள பல வழக்குகளின் தலைவிதி வெயிட்டிங்ல இருக்கு. சரி, நாம இந்த விவாதத்துடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த வழக்குல இருந்து நம்ம நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு வரி செலுத்துவோரோட பார்வையில இருந்து பார்த்தா, நீங்க ஏதாவது ஒரு காரணத்தால நோட்டீஸை தவற விட்டு ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இயற்கை நீதி மறுக்கப்பட்டிருந்தா நீங்க நேரடியாக ஆர்டிகல் 226 இன் கீழ் ரிட் மனு தாக்கல் செஞ்சு உயர் நீதிமன்றத்தை அணுகலாம். மறுபடியும் ஒரு நியாயமான விசாரணை வாய்ப்பை பெற முடியுங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. அதே நேரம் இது ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய பாடம் இல்லையா? கண்டிப்பா. போர்ட்டல்ங்கிறது ஒரு கருவி மட்டுமே. போர்ட்டல்ல இருந்து பதில் வரல அப்படிங்கிறதுக்காக ஏந்திரத்தனமா பல லட்சங்களுக்கு உத்தரவு போடக்கூடாது. ஒரு நபர் உண்மையாகவே அந்த நோட்டீஸை பார்த்தாரா, அவருக்கு நியாயமான விசாரணை வாய்ப்பு வழங்கப்பட்டதா அப்படின்னு அதிகாரிகள் உறுதி செய்யணும். வெறும் தொழில்நுட்ப காரணங்களை வச்சு எடுக்கிற முடிவுகள் கோர்ட்ல நிக்காதுன்னு இது தெளிவுபடுத்துது. மிக துல்லியமான விளக்கம். தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சட்டம்ங்கிறது மனிதர்களுக்கானது. அதன் மையத்துல எப்பவும் மனித நியாயங்களும் இயற்கை நீதியும் இருக்கணும் அப்படிங்கறத இந்த வழக்கு ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. நேயர்களே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். நாம் வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்துல அரசாங்கத்தோட ஒவ்வொரு துறையும் போர்ட்டல்களாகவும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்களாகவும் மாறிக்கிட்டே வருது. தொழில்நுட்பம் ஒரு புறம் வேலைகளை எளிதாக்கினாலும் சில நேரங்கள்ல ஏற்படும் உண்மையான தொழில்நுட்ப கோளாறுகளையும் மனித தவறுகளையும் சட்டம் எவ்வாறு சமநிலைப்படுத்த போகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு சின்ன டிஜிட்டல் டேப் மாற்றம் பல லட்சம் ரூபாய் சட்ட போராட்டமாக மாறும் இந்த சூழல்ல தொழில்நுட்பத்தை நாம் ஆளுகிறோமா அல்லது அது நம்மை ஆளுகிறதா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.